ஸ்ரீ அக்னி புராணம் 35ஆம் பகுதி. இரத்தின வகைகள். இரத்தினங்கள் அநேகம். ஆனால் குறிப்பாக 9ஐ மட்டும் நவரத்தினங்கள் என்று குறிப்பிடுவர். மக்களும் மன்னனும் இரத்தினங்களை உபயோகிக்கின்றனர். ஒருவனுக்கு செழிப்பான வளமான வாழ்வு அமைய முத்து, நீலம், வைடூரியம், இந்திரநீலம், சந்திரகாந்தக்கல், சூரியகாந்தக்கல், ஸ்படிகம், புஷ்பராகம், ஜோதிராமம், ராஜபட்டம், ராஜமயம் ஆகிய இரத்தின வகைகளை அணிய வேண்டும். ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற கந்தகம், முத்து, சிப்பி, கோமேதகம், ருத்ராட்சம், பவளம், நாகரத்தினம் தங்கத்தில் பதித்து அணிய வேண்டும். குறையின்றி உட்புறமிருந்து ஒளி வீசி நன்கு பதிக்கப்பட்ட இரத்தினம் நல்ல அதிர்ஷ்டம் அளிக்கும். ஒளியற்று பிளவுபட்டு சொரசொரப்பானவற்றை ஒருபோதும் உபயோகிக்கலாகாது. பிறை போன்றதாய், அறுகோணமாய், எளிதில் உடையாததாய், நீரோட்டமுடையதும் உச்சிக்கால சூரியனை போன்ற ஒளி கொண்டதுமான இரத்தினங்களிலேயே உபயோகிக்க வேண்டும். மரகதக்கல் தூய்மையானதாய், குளிர்ச்சி ஒளி கொண்டு கிளி போல் பச்சை நிறம் கொண்டிருக்க வேண்டும். உட்புறம் தங்க நிற படிகங்கள் கொண்டிருக்க வேண்டும். பதுமராகம் ஒளியுடன் கூடிய சிவப்பு நிறம் கொண்டிருக்கும். சிப்பிகளில் காணப்படும் முத்துக்கள் சிவப்பு நிறத்தை உடையனவாகவும், வெள்ளை நிற சிப்பிகளில் உள்ள முத்துக்கள் வெண்மையாகவும் இருக்கும். மூங்கில், யானை, கரடி, கன்னி பொறிகள், மீன்கள் மூளையிலும் முத்துக்கள் உண்டாகும். வெண்மை நிறம் வெள்ளி பொருளை பார்க்கும் தன்மை, எடை, உருண்டை முத்துக்களில் கவனிக்க வேண்டும். இந்திர நீலக்கல்லை பாலில் அமிழ்த்தினால் பாலும் நீளமானால் அது நல்லது. வைடூரியம் சிவப்பு, நீல நிறங்களில் விதுர நாட்டில் எடுக்கப்படுகிறது. 35ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.